வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மக்களே? இன்னைக்கான ஒரு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம திருப்பூர்ல இருக்கிற கண்டம்பாளையத்துல வந்து ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. அதை அப்படியே ஒரு கவர் பண்ணுவோம், சரிங்களா? கவர் பண்ணி உள்ள போய் நம்ம என்னென்ன சேட்டை செய்யறோம், அதாவது இன்னைக்கான ஒரு வீடியோ நாங்க வந்து உள்ள போய் என்ஜாய் பண்ண போறோம், அதை கூட ஷேர் பண்ண போறோம். ஒருத்தர் ஒரு ஃபேமிலி வந்து எங்களை பார்த்துட்டு, இவன் தாண்டா இந்த இன்ஸ்டால வீடியோ போடுறவன், அவனை புரியுதா சொல்லி குடுகுடுன்னு ஓடுவாங்க. நாங்க வேற பயந்துக்கிட்டு ஓடி வந்துட்டோம். என்னம்மா கடைசியில பார்த்தா நீங்க தானே அந்த இன்ஸ்டால வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நாங்க ஓடி வந்துட்டோம் பயந்துக்கிட்டு. என்ன எக்ஸ்பிரஷன் போறதெல்லாம் கரெக்டா பண்றதா? இதே எக்ஸ்பிரஷன்ல அவங்க வந்து அதாவது ரெண்ட் எடுத்து போடுவாங்க. நம்ம வந்து இது எப்படி இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி போறான்னு பாத்தீங்கன்னா, அந்த இதுக்குன்னு ஒரு ஆளு இருப்பாங்க மக்கள். அதாவது அவங்க வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு பிளேனான ஒரு இடத்த பார்த்தா அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற ரெண்ட் கொடுத்து தான் வந்து ஒரு 3 மாசமோ 2 மாசமோ அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் பீரியட்ல வந்து போடுவாங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சது அப்படிதான் நினைக்கிறேன். அதாவது இவங்க வந்து அந்த எக்ஸிபிஷன் போடுற ஆளுங்க வந்து இந்த மாதிரி ஒரு காலி கிரவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த கிரவுண்டுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசத்துக்கு மாதிரி ரெண்ட் எடுத்துட்டு போடுவாங்க. மற்றபடி இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு தான் சம்பந்தம் கிடையாது மக்களே. என்னடா என்னமோ தமிழ்ல பாத்தீங்கன்னா ஏதோ பொருட்காட்சின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா சேர்ல உட்காந்து என்னடா ஆடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதே மக்களே. இது பொருட்காட்சி வீடியோ தான். பொருட்காட்சி தான் நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். பொருட்காட்சி பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது, சரிங்களா? முள்ள நுழைஞ்சனே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ராக் இருந்தாப்புல. எங்கடா ராக்குங்க நினைக்காதீங்க, மம்மி ஒண்ணுல வருவார்ல நெட்வாக்களி மாதிரி அப்படியே வந்து கொடுக்க தூக்கிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்காப்புல. அங்க இருக்க ராக், அதையும் போய் காட்டுறேன், சரிங்களா? இன்ட்ரோல சொன்னல மக்களே ராக்குன்னு. ராக் இருக்காரு பாருங்க, அந்த தெரியாதுல அவர் தான் அங்க இருக்காருல. என்னடா நெட்வாக்களியை காட்டி ராக் இருந்தீங்களா? அந்த மம்மி ஒண்ணுல வருவார்ல, நல்லா அந்த இதை பிடிச்சி தின்னுட்டு அந்த ஒரு தேலை அது பாட்டு சும்மா போய்கிட்டு இருக்கோம், அதை பிடிச்சி தின்னுட்டு நட்வாக்கலையா மாறிடுவாரு. அவர் தான் அது ராக். எங்க நிக்கிறாருல, இன்னும் உள்ள என்னென்ன இருக்குன்னு தெரியல. அதுல போய் ஷேர் பண்ணிக்கலாம், வாங்க போலாம். அப்படி இல்லை, ஏய் நல்லா கலர் அடிக்குது பாரு மூஞ்சில, கண்ணே கூசுதுரா. நல்லா இருக்கு இந்த செட்டப். ஒரு தோட்ட செட்டப்ல அப்படியே இருக்கு. தோட்டத்துக்குள்ள வந்து தண்ணி ஊத்துற மாதிரி, அது நல்லா இருக்கு. கீழே விளையாட பயப்படாத, பைக்கெல்லாம் கீழே விளையாடு, அதே சட்டையெல்லாம் மாட்டிருக்கேன். சூப்பரா இருக்கு மக்களே. நிறைய இருக்கு, ஏதாவது வீடா இருக்கு. இங்க ஒரு வீடு, அங்க ஒரு வீடு இருக்கு, அங்க ஒரு வீடு இருக்கு. இது என்ன வீடா செட் பண்ணிருக்காங்க? வீடை தவிர ஒண்ணுமே இல்லையா? இங்க பாரு, ஏன்னா கழுகா இது என்ன கர்மம்னு மொட்டை அடிச்ச மாதிரி இருக்கு. ஒரு மரத்தை வச்சு அதை பஞ்ச போட்டுட்டு வெறும் பஞ்சா இருக்கு நிறைய. இது என்ன இது செட்டப்? ஒரு தெரு செட்டப்பான்னு தெரியலையே. அது தெருமா தானே இருக்கு. தெரு செட்டப் தானே அது. சரி, என்ன கருவனுக்கு வெறும் வீடா இருக்கு. வீடா தான் இருக்கு. படிக்கிறடியா? ஏய் தொட்டு பார்க்கலாம், முளக்கடா தொட்டு பார்க்கலாம். இரு, நம்மளும் போய் தொட்டு பார்க்கலாம். தொட்டு பார்ப்போம்டா. அப்புறம் நம்மளும் என்ன சின்ன குழந்தை தானே, எங்களுக்கு என்ன வயசாயிடுச்சு. ஏய் பாப்பாப்பா, இரு சின்ன பிள்ளைய விளையாண்டுட்டு இருக்காங்க. பொருளை அவசரப்படாதடா, சரியா? அவங்கதான் சின்ன குழந்தை, உனக்கு என்னடா கேடு சொல்லாதீங்க. நானும் சின்ன குழந்தை தானே. தொடு தொடு. உள்ள எல்லாம் போக கூடாது, இங்கே நல்லா தான் இருக்கு. நல்லா பொசு இருக்கு. நீ தொட்டு பாக்குற கேமராமேன், வாங்க தொட்டு பாருங்க. ஓ, பனிக்காட்டிக்கு வீடு எல்லாம் கொடுத்துருக்காங்க பாரு. பனிக்காட்டிக்கு வீடு தான் இருக்கு பாரு. அங்க பாரு, பனிக்காட்டி வீடு தான் அது. எந்த இருக்கு பாரு. அதாவது இந்த காடி எல்லாத்துக்கும் ஒரு ஷோ காட்டிட்டு, நான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு வெளில வந்து காட்டிட்டு சாயந்தரம் ஆச்சுன்னா உள்ள போய் படுத்துரும். அதுக்கு ஒரு வீடு நல்லா இருக்கா? ஓ ஆமால, சொன்ன மாதிரி இது கோழி வீடு, அது பனிக்காட்டி வீடியா. இங்க ஒரு கோழி இருக்கு, அது ஒரு பனிக்காட்டி இருக்கு. சூப்பரா இருக்கு. அந்த இந்த படத்துல ஒரு மேடம், குங்ஃபு படத்துல ஒரு தட்டாம்பூச்சி, ஒரு குங்ஃபு மாஸ்டர் அந்த இருக்கு வராது. தட்டாம்பூச்சி குங்ஃபு மாஸ்டர், அது கையை ஆட்டுது அப்படியே. கையை ஆட்டுது பாரு இப்படி.
குன்பு மாஸ்டர், அப்புறம் தென்னை மரம், அந்த வண்டு எல்லாம் நிறைய இருக்கு மக்கள் இங்க நிறைய பாக்குறது. அதாவது இது பூச்சி செக்ஷன் போல இருக்கு. அங்க வந்து வந்து நம்ம உள்ள நுழைஞ்சது வந்து ஒரு தெரு செட்டப்ல இருக்கு. இங்க இருக்கிறது வந்து பூச்சி வண்டு நிறைய ஒரு செட்டப் மாதிரி நல்லா இருக்கு மக்கள். பாருங்க, இது ரெண்டு விரல ஆட்டுற மாதிரி நல்லா இருக்கு. அங்க பாருங்க, அது தலையாட்டுது பாருங்க, தலையாட்டுது. அப்பா எத்தனை தெரியாது, என்ன கொசு வராது? அது பட்டாம்பூச்சி இல்லடா, கொசுன்னு நினைக்கிறேன்டா. கொசுவா இல்ல என்னமோ, அது எவ்வளவு பெருசா இருக்குது. நல்லா இருக்கு. ஆனா ஓரளவுக்கு அதை விட பெரிய தட்டாம்பூச்சி இருக்கு பாருங்க. அப்பா இங்க பாரு, பயங்கரமா இருக்கா. அவ்வளவுதான், அந்த அளவுக்கு இல்ல. கொடுத்த காசுக்கு ஒருத்துக்கு 60 ரூபாய்க்கு உனக்கு எவ்வளவு வருமோ அவ்வளவுதான்டா வரும் அப்படின்றாங்க அவங்க. இதெல்லாம் பாருங்க, நல்லா இருக்கு. எறும்பு, கட்ட எறும்பா, நம்ம கட்ட எறும்பு. என்னடா பண்ணுது தேனி? 2 தேனி என்ன பண்ணுது? அது ஒண்ணும் பண்ணல சரிங்களா. தேனி செக்ஷனு இது கட்ட எறும்பு. அது வந்து இதுதான் கருப்பு எறும்பு நினைச்சு. கருப்பெரும்புலயே ரெக்கை இருக்கும் பாத்திருக்கியா, அந்த ரகம் இது. இது அங்க இருக்கிறது வந்து வெறி எறும்பு. இங்க இருக்கிறது வந்து வெறி எறும்பு. அவ்வளவுதான். கரெக்ட் தான்டா. அது வந்து பறக்கிற எறும்பு, இது சும்மா நம்ம சின்ன எறும்பு, அவ்வளவுதான். சின்ன எறும்பு படா சைஸ் எறும்பு, ரெக்கையில இல்ல. இப்போ வரைக்கும் நம்ம வந்து உள்ள நுழைஞ்சதுல இருந்து ஒரு தெரு செட்டப்பு, 2 தெரு செட்டப்பா பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூச்சி செக்ஷன் தான் பார்த்துட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து ராட்டனம், சின்ன பிள்ளை விளையாடுற பொம்மை, அதுக்கப்புறம் வந்து அந்த இதெல்லாம் நிறைய இருக்கும் சரிங்களா. அதை போய் நிறைய பார்ப்போம். சொல்லு, காவல் நிலையமா போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, சும்மா ஒரு சின்ன செட்டப் தான்டா. இன்னும் நிறைய திங்கிற ஐட்டம்லாம் அங்க இருக்கும். இங்க ஒரே கூட்டமா இருக்காங்க சரியா. கூட்டமா இருந்தா கூட்டத்துக்குள்ள என்னன்னு விலைக்கு விட்டு பார்க்கணும். அதுதான் தமிழோட பண்பாடு. போய் பார்ப்போம் வாங்க. கொஞ்சம் தள்ளுங்க, நாங்க என்ன கொஞ்சம். ஒண்ணுமே இல்லடா அது. மேஜிக் கிட்டு விக்கிற இடமாமா இது சரிங்களா. அதான் இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு. மேஜிக் கிட்டு, அதாவது மந்திரவாதிகள் விற்கும் இடம் இது. மந்திரவாதிகள் இல்ல, மந்திர பொருள்கள். கூட்டம் இருந்தா கூட்டத்தை விலைக்கு விட்டு என்னன்னு பார்க்கணும். பார்த்தாச்சு, அது சும்மா அந்த மேஜிக் பொருள் விற்கிற இடமாமா அது. அதுக்கு அவ்வளவு கூட்டம் ஒண்ணுமே இல்லாத, ஆனா அவ்வளவு கூட்டமா இருக்காங்க. காரா, சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு தீராத ஒரு ஆசை இருக்கு மக்களே. சின்ன வயசுல இருந்து என்ன ஆசைன்னு தெரியுமா? காரு, BMW, பென்ஸ் அதெல்லாம் கிடையாது. ரிமோட் கார் ஒண்ணு வாங்கணும் சரிங்களா. ரிமோட் கார் வாங்கி அதை வந்து தெருவுல ஓட்டி விட்டு நானும் தூரம் அதை ரிமோட் கார், வயர்லெஸ் ரிமோட் கார் வாங்கி அதை ஓட்டணும். அப்படியே சர்வ குருன்னு பறக்கும் போது அதை ஒரிஜினல் கார் வாங்கி ஓட்டினா கூட அந்த அளவுக்கு சந்தோஷம் வராது. சின்ன வயசுல எங்க திருவிழாப்பெல்லாம் வந்து இவ்வளவு பெரிய வயரோட ரிமோட் கார் வரும். அது கில்லி படத்துல விஜய் பிரகாசம் இழுத்துட்டு ஓடி வருவார் பாத்தீங்களா வண்டியில, அந்த மாதிரி பின்னாடியே ஓடுவார் ஆன் பண்ணிக்கிட்டு. அந்த வயிறு இவ்வளவுதான் இருக்கும். அந்த வயிறு வந்து போற வரைக்கும் அந்த ரிமோட் கார் போவேன். அது கூடவே ஓடுறது இழுத்துக்கிட்டு அமுக்கிட்டு, கில்லி படத்துல பிரகாசராஜ் இழுத்துட்டு வர்ற மாதிரி கூடவே ஓடுறது. ஆனா அதுல இருந்து ஒரு ஆசை இருக்கு எனக்கு. என்னன்னா, அது வயர்லெஸ் ரிமோட் கார் வாங்கணும். ரிமோட் கார் வாங்கி நம்ம நல்லா ஜாலியா ஓட்டணும். இப்போ வரைக்கும் அந்த ஆசை நிறைவேறல. கண்டிப்பா நிறைவேற, அதையும் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஏன்னா அப்பப்ப வீடியோ எடுக்க மூஞ்சி மாறுது. ஏன் என்ன அவ்வளவுதான், டக்குன்னு தோணும் போது வரணும்டா, அவ்வளவுதான்டா. அந்த நேரத்துல என்னென்ன தோணும் பேசி கொட்டுடணும் நம்ம மக்கள் முன்னாடி சரிங்களா. அப்பதான் மக்கள் நம்ம ஒரு ஈர்க்கு பிடிக்க. நீ பேசுற பேச்சுக்கெல்லாம் தெரிச்சு ஓடுறாங்கடா அப்படின்னு. ஓகேவா, வந்துட்டோம். இப்ப கடைசியா நாளை பேய் விடா. இது சும்மா பேய் வீடு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேய் வீடுக்கு போயிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா வந்து சின்ன பசங்களோட எங்க சித்தி மாயங்களோட போயிருந்தோம். பாத்தீங்கன்னா அவன் பேருட்டா இருக்குது. ஆமா, அவன் தான் ஆசைப்பட்டான் என்னை கூட்டு போய் எங்க சித்தி கிட்ட சொல்லிட்டு, எங்க சித்தி எனக்கு சேர்ந்து டிக்கெட் எடுத்து கூட்டு போட்டு வரான்னு சொல்லிடுச்சு. உள்ள போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் போறப்ப நல்லா ஆடிட்டே போனான்.
அப்ப போய் பார்த்தா உள்ள வந்து வேஷம் போட்டு நிப்பாங்க, அங்கங்க பயமுறுத்தி நிப்பாங்க. அவங்க பார்த்தனே வந்து ஐயோ சொல்லிட்டு ஒண்ணு கடிச்சு ஜட்டிலாம் ஒண்ணு கடிச்சு பேன்லாம் ஒண்ணு கடிச்சு கடைசி அவன் பேனை கழட்டி தோல்ல போட்டுட்டு அவனோட கையை தூக்கிட்டு வெளியே வந்தேன். எனக்கு ஒரு மறக்க முடியாத சம்பவம் ஒண்ணு இருக்கு இந்த பேய் வீட்டுல. அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்றாச்சும் இருக்கா மக்களே? பேய் வீட்டுல எனக்கு இப்படி ஒரு மறக்க முடியாத சம்பவம் ஒண்ணு இருக்கு. நாங்க அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லி சொல்லுவேன். காசு வேணும்னு கேட்டா அமைதியாயிருவான். வாயில இருந்து மூச்சு கூட வராது. சரியா, பிச்சைக்காரன் தான் வேற என்ன பண்றது இப்போதைக்கு. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் விளையாண்டுட்டு எவ்வளவு உள்ள ஒரு 10,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து உள்ள எல்லாத்தையும் ஒரு 10,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து ஆசைப்பட்டது எல்லாத்துலயும் இங்க கல்ல பாக்குற அத்தனை இதுலயும் விளையாண்டுட்டு அதை ஒரு வீடியோ எடுக்கணும். நடக்கு ஏன்னா ஒரு 10,000 ரூபாய் செலவாகுமா, அந்த 10,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து ஜாலியா விளையாடுறோம். நம்ம கண்டிப்பா நடக்கிற வரைக்கும் விடுறதா இல்ல. வெளில சாப்பிடும் பாத்தீங்களா, அந்த காளான், பானிபூரி, வேற இந்த ஸ்நாக் ஐட்டம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து வெளில ஒரு 30 ரூபானா இங்க 70 ரூபா 80 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். சரிங்களா, அதையும் சொல்லிடுவோம் நம்ம மக்களுக்கு. வெளில ஒரு மடங்குனா அதை விட இங்க ஒரு மடங்கு எச்சாதான் இருக்கும். வந்து பாத்துக்க, வெளில எடுத்து விட மாட்டாங்களே நீங்க எல்லாத்தையும் வெளில சொல்லிட்டு. அப்ப நாங்க எதுக்குற உள்ள கடை வச்சிருக்கா, நீ வெளில எடுத்துட்டு வருவேன் நாங்க பாத்துட்டு இருப்போமா, இங்க வந்து தின்னுடா சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, இருந்தாலும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். யார் இந்த மாதிரி ட்ரெயின்ல நீ, உன் ஒய்ஃபு, உன் பையன் நீங்க டாக்டர் காட்டிட்டு பாருங்க, கடைசி வரையும் நான் உட்காந்து இப்ப நீ எப்படி என்ன வீடியோ எடுக்கிறியோ அது மாதிரி என்னோட வீடியோ எடுத்துட்டு ஆனந்த கண்ணீர் வடிச்சுட்டு எங்க இருந்தாலும் வாழு பாத்திரம் வச்சுன்னா குந்தி கழி வர்றதுக்கு உன் பிள்ளை தூக்கிட்டு நானு வேண்டாம். அப்ப எனக்கு எப்ப இது நடக்கும் சரிங்களா, எல்லாத்துக்கும் நடக்கும் போது உனக்கு நடக்கும், கண்டிப்பா நடக்கும். சரிங்களா, இதுலயே எனக்கு வந்து இது எல்லாத்துலயுமே எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இங்க நிக்கிறது பாத்தீங்களா, அந்த கப்பல் மாதிரி ஒண்ணு போயிட்டு வரும், பயங்கரமா இருக்கும். அதாவது அந்த கப்பல்ல போகும்போது என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, மேல போகும்போது வயிற்றெல்லாம் கலக்கும், மறுபடியும் கீழே வரும்போது அந்த வயிற்று கலக்கிறது சரியாயிரும். அந்த மாதிரி எனக்கு ஃபீலா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா அது பேர் வந்து என்னமோ சொல்லுவாங்கன்னா கொலம்பஸ். அது பேரு கொலம்பஸ் தான். நம்ம கப்பல்ன்றோம், ஆனா அது பேரு கொலம்பஸ். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 ரூபாய்க்குள்ள என்ன வாங்க முடியும்னு நினைச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு 20 ரூபா சேர்த்து போட்டால் 2 ஐட்டம் வாங்கலாம். ஒன்று இந்த பெரிய சைஸ் அப்பளம், இன்னொன்று வந்து இந்த காலிஃப்ளவர் சில்லி. சரிங்களா, எல்லா பொருட்காட்சியிலையும் இது 2 ஐட்டம் கண்டிப்பாக இருக்கும். ரெண்டாவது வந்து வாழைக்காய் பஜ்ஜி, அப்புறம் இந்த பெரிய அப்பளம், அப்புறம் ஒரு சில இடத்துல வந்து இந்த சர்பத்து, நிறைய ஐட்டம் இருக்கும். இந்த டம்ளர் போட்டு உடைப்பாங்க பாத்தீங்களா, டம்முன்னு உடைப்பாங்கல்ல, அதாவது இந்த பால் சர்பத்து என்னமோ சொல்லுவாங்க, அடின்னு அடிப்பாங்க. அந்த ஐட்டம் ஐஸ்கிரீம் நிறைய இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இப்போ இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஓகே, நம்மளுக்கு வந்து ரேட்டுக்கு ஏற்ற கம்மியான பட்ஜெட்ல சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு நாள் வேணும்னா இந்த பொருட்காட்சி நல்லா இருக்கு. முதல்ல இந்த பொருட்காட்சி எங்க இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. இந்த பொருட்காட்சி எங்க இருக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர் தென்னம்பாளையத்தை தாண்டி வந்தீங்கன்னா, அதாவது திருப்பூர்ல இருந்து பல்லடம் போற பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பல்லடம் போற ரோட்ல தென்னம்பாளையத்தை தாண்டனே வர அந்த கலெக்டர் ஸ்டாப்ல தான் அந்த பொருட்காட்சி இருக்கு. மக்களே, வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். சரிங்களா, அதாவது இந்த பொருட்காட்சி வந்து கிட்டத்தட்ட 1 மாசத்துல இருந்து இல்ல 3 மாசம், அதாவது 1 மாசம் இல்ல 3 மாசம் ரெண்டுல ஏதாச்சும் ஒரு டைம் லைன்ல இருக்கும். பாத்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டு தகுந்த மாதிரி இருக்கு. எதை தொட்டாலும் ஒரு 60 ரூபா இல்ல 70 ரூபா, மிஞ்சி போனா ஒரு 80 ரூபா கூட தான் இருக்கு. மக்களே, ஒரு பட்ஜெட்டான ஒரு வீக்கெண்டை கொண்டாடுறவங்களுக்கு, வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு ஒரு தகுதியான ஒரு இடம் நம்ம வந்து திருப்பூர் கால்ராஜ் பக்கத்தில் இருக்கிற இந்த எக்ஸிபிஷன் தான். மற்ற பொருட்காட்சிக்கெல்லாம் போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2000-3000 இல்லாமல் போயிட்டு வர முடியாது. அதுவும் சின்ன பிள்ளைலாம் கூட்டு போனா, இப்போ எங்க வீட்டுல சின்ன பிள்ளை இருக்கு மக்களே, 2 சின்ன பசங்க இருக்காங்க. நான் சொன்னேன் அவனை கூட்டு வரலான்னு. இவன் என்ன சொன்னா, அவன் வந்தா அவன் இருக்கிற எல்லாத்துலயும் இதை ஏறணுவான், இந்த ட்ரெயின்ல ஏறணுவான், டிக்கெட் அந்த ராட்லத்துல ஏறணுவான், ஒவ்வொரு 100 ரூபா, இதுக்கு 600 500 ரூபா சரியா போச்சு. சரிங்களா, அதனாலதான் சொல்றது. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு 60 ரூபா 70 ரூபா தான் மக்களே. வேற ஒரு பொருட்காட்சி போனீங்கன்னா எல்லாமே 100 ரூபா 110 ரூபா. ஒரு பட்ஜெட்டான ஒரு வீக்கெண்டை கொண்டாடுறதுக்கு ரொம்ப தகுதியான ஒரு இடம் திருப்பூர் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற இந்த பொருட்காட்சியம் தான்.